கல்யாண கவிதை எழுதிய அழகே உருகியதே என் உயிரே உனதிரு விழிகள் இமைத்திடும் பொழுதில் இருடி. டேய், ஐயர் வேற அந்த தேங்காவெல்லாம் கொண்டு வர சொல்லிருக்காருடா. நான் போய் கொடுத்துட்டு வரேன். அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பேசு. தள்ளுறியா கொஞ்சம்? அதெல்லாம் கொடுத்துக்கலாம். ஆமா, இப்போ கல்யாணம் தானே நடக்குது. ஆமா. ஏன்டா மண்டையில அடிப்பட்டு எல்லாத்தையும் மறந்துட்டியா என்ன? கல்யாணம் தான் நடக்குது, அதுவும் உன் தங்கச்சிக்கு தான். நான்லாம் ஒன்றும் மறக்கல. ஏண்டி, கல்யாண வீடு கல்யாணம் நடக்குது, அதுவும் நம்ம வீட்டு கல்யாணம். ஏன் உன்னால ஒரு முழம் பூ கூட உன் தலையில வச்சுக்க முடியாதா? பூவா? ஆமாண்டா, நான் ரெடி ஆகலனா பூ வைக்கலான்னு போகும்போது அத்தை கூப்பிட்டாங்க, அப்படியே மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி, வீட்டில் ரெடி ஆகும்போது மறந்துட்ட. ஏன் மண்டபத்துக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகுது? அப்போ கூட உனக்கு ஞாபகம் இல்லையாடி உன் தலையில பூ வைக்கலன்னு? அப்பயாவது கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கலாம்ல. வைக்கலான்னு தான் இருந்தேன், ஆனா ஏகப்பட்ட வேலை பத்தியா வேலையெல்லாம் மறந்துட்டேன். ஒரு முழம் பூ அது தலையில வைக்கிறதுக்கு எவ்வளோ ஆக்க போற? டேய், நான் என்ன வேணும்னே வைக்காம இருக்கேனா? மறந்துட்டேன்டா, வேலை அதிகமா இருக்கு. ஆமா, இங்க அப்படியே யாருமே இல்ல பாரு வேலை செய்யறதுக்கு. இவன் மட்டும்தான் எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்யறான். ஏண்டி, ஒரு முழம் பூ தலையில வைக்க உனக்கு இவ்வளோ நேரம்? சரி கத்தாத. இதோ இந்த தேங்காவை போய் ஐயர்கிட்ட கொடுத்துட்டு அங்க இருக்கிற பூவே எடுத்து நான் தலையில வச்சுக்கிறேன். இப்போ கொஞ்சம் கத்தாம கொஞ்சம் வழி விடுறியா? இதை போய் நான் அவர்கிட்ட கொடுத்துட்டு அங்க இருக்கிற பூவே எடுத்து தலையில வச்சுக்கிறேன். அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்ல, நில்லு. டேய், என்னடா பண்ற? சரி இரு, இந்த தேங்காய் தட்டையாவது நான் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டாவது வந்துடுறேன். இருன்னு சொல்றேன்லடி. ஐயோ, இவன் வேற பின்னாடில இருந்து என்ன எடுக்கிறான்? இந்தா வச்சுக்கோ. டேய், நீ என்னடா கையில பூவோட சுத்திட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் வாங்கி தலையில வைடி. அதெல்லாம் இருக்கட்டும், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நீ என்னடா கையில பூவோட சுத்திட்டு இருக்க? ஏய், உண்மையை சொல்லு, இந்த பூ யாருக்கு கொடுக்க? இதோ அங்க பின்னாடி ஒரு பொண்ணு வருதுல்ல, அந்த பொண்ணுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். ஆனா நடுவுல நீ வந்துட்டியா, அதான். அது மட்டும் இல்லாம நீ வேற தலையில பூ இல்லாம இருந்த. ஊர்க்காரவங்க பாக்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க? என்னடா இவன் பொண்டாட்டிக்கு பூ கொடுக்காம பின்னாடி வர பொண்ணுக்கு பூ கொடுக்குறேன்னு என்ன தப்பா நினைக்க மாட்டாங்க? அதான். டேய், ஓவரா பேசுன அவ்வளவுதான். உன்ன கல்யாண மண்டபம் கூட பார்க்க மாட்டேன். தெரியுதுல்லடி யாருக்கு எடுத்துட்டு வந்தேன்னு. அப்புறம் கேள்வி கேட்பா. இந்தா எடுத்து தலையில வச்சுக்கோ. கல்யாண வீடு அதுமா தலையில பூ கூட இல்லாம சுத்திட்டு இருக்கா. பாரு அக்கறையா. சரி சரி, நான் கையில வேற தட்டு வச்சிருக்கனே. சரி நீ வச்சிரு, நான் இதை போய் கொடுத்துட்டு வந்து வச்சுக்கிறேன். ஆமா, இந்த தட்டை போய் அங்க கொடுத்துட்டு உடனே இங்க வந்து என் கையில இருக்க பூ எடுத்து உன் தலையில வச்சுட்டு தான் மறுவேலை பாப்ப பாரு. திரும்பவும் அங்க ஏதாவது சொல்லுவாங்க, உடனே அங்க ஓடி போயிடுவேன். ஃபர்ஸ்ட் இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் போடி. டேய், நான் என்ன வைக்க மாட்டேன் நான் சொல்றேன். இந்த தட்டை மட்டும் அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் வந்து வைக்கிறேன்னு தானே சொல்றேன். கையில தட்டு இருக்கிறதால என்னடா எப்படிடா பூ வைக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் எடுத்துட்டு வந்துட்டேன். சும்மா கையில பூவெல்லாம் வச்சுட்டு நின்றுட்டு இருக்க முடியாது. ஒழுங்கா தலையில வச்சுட்டு போ. நீ வேற ஏன்டா இப்படி பண்ற? சரி, கையில தட்டு இருக்கு. ஒன்று பண்ணு, உன் கையில தானே பூ இருக்கு, அதை அப்படியே என் தலையில வச்சு விட்டுரு. உன் கையில தானடா பூ வச்சிருக்க, அதை எடுத்து தலையில நீயே வச்சு விடு. அப்புறம் என் கையில தட்டு இருக்குல்ல. உனக்கு ஓகேவா? ஓகே தான். இந்த பூவே போதும், கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, நீ வச்சு விடு. நிஜமா தான் சொல்றியாடி? டேய், டைம் ஆகுதுடா. அவர் வேற இந்த தேங்காவை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காரு. இப்போ நீ பாட்டுக்கு இங்கே பேசிட்டு நிற்கிற. ஒன்று பூவை தலையில வச்சு விடு, அப்படி இல்லையா நான் இதை போய் கொடுத்துட்டு வரேன், நானே வச்சுக்கிறேன். இரு நீ போறன்ட்டு அதுக்கப்புறம் வரமாட்ட. திரும்பவும் வேற ஏதாவது வேலை பார்க்க ஓடிடுவேன். அப்புறம் தலையில பூ இல்லாமலே நிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நிமிஷம் இரு, உன் தலையில தானே, நானே வச்சு விடுறேன். சரி, நான் திரும்பி நிக்கிறேன், தலையில வச்சிரு. நம்ம வச்சு விடணுமா? இவ தெரிஞ்சுதான் சொல்றா இல்ல? ஐயோ, வைக்கலாமா வைக்க வேணாமா? டேய், என்னடா பண்ற? சீக்கிரம் வச்சு விடு, எனக்கு வேலை இருக்குல்ல. இதோ வச்சு விடுறேன். வச்சிட்டியா? வச்சுட்டேன். ஓகே தானே? கரெக்டா தானே வச்சிருக்கேன்? கரெக்டா தான் வச்சிருக்கேன். பட் எங்க கொஞ்சம் முன்னாடி திரும்ப. ஏண்டா? திரும்படி. என்னடா ஆச்சு உனக்கு? சரி திரும்புறேன். சொல்லு, இப்போ என்ன? திரும்பிட்டேன். எல்லாம் ஓகே. ஆனா ஜடி தூக்கி முன்னாடி போடு. உன் ஜடி தூக்கி முன்னாடி போடுடி. எதுக்குடா? சொன்னா கேட்க மாட்டியா? கையில வர தட்டு வச்சிருக்கியா? சரி இரு, நானே எடுத்து போடுறேன். டேய், என்னடா பண்ற? இருடி ஒரு நிமிஷம்.
ஓகே தான். விக்ரம் ரொம்ப பண்றடா நீ. அதான் தலையில பூ வச்சுட்டல, அப்புறம் என்ன தள்ளு, எனக்கு வேலை இருக்கு. இரடி. ம், ஒரு நிமிஷம் இரு. திரும்பவும் என்னடா பண்ற? அதான் தலையில பூ வச்சுக்கிட்டல, அப்புறம் என்ன? நல்லா தான் வச்சிருக்க, எனக்கு நல்லா டைட்டா தான் இருக்கு, கீழெல்லாம் விழாது. கொஞ்ச நேரமாவது அமைதியா இருடி. கடல் வந்து கூடுது அந்திப் பொழுதில் தென்னங்கிளையில் திரும்பவும் என்ன? பெர்ஃபெக்ட். இப்போ சூப்பரா இருக்கு. தலை பின்னி ஜடை நிறைய பூ வச்சு நீ ஜடை எடுத்து முன்னாடி போடும்போது நீ அழகாவே இருப்ப. லூசு போடா. இதுக்கா இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ண? பின்ன உனக்கு பூ வச்சா தாண்டி அழகா இருக்கும். அதுவும் தலையில பூ வச்சு முன்னாடி ஜடையை தூக்கி போட்டினா செம்மையா இருப்ப. நீ என்னடானா கல்யாண வீடு, ஒரு முழம் பூ கூட தலையில வைக்காம வெறும் தலையே சுத்திட்டு இருக்க. சில்லு, ரொம்ப நேரமா கெஞ்சிட்டு இருக்கேன்டி, ப்ளீஸ் டி, சாரி டி. என்னங்க நீங்க நீங்க யாருன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க வந்து சும்மா சும்மா சாரி சாரின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இவ்வளோ நேரம் கெஞ்சுறேன், இறங்க மாட்டேங்கிறாளே. என்னை பார்த்தா இவளுக்கு பாவமா தெரியலையா? என் மேலெல்லாம் எந்த தப்பும் இல்லடி. உன்னை பார்த்ததுமே நான் ஓடி வந்தேன் தெரியுமா? ஆனால் அவன் விக்ரம் இருக்கான்ல, அவன் தான் என்னை பிடிச்சி எங்கடா போற, இங்கேயே இரு, என் தங்கச்சி கோச்சிக்க மாட்டா அப்படி இப்படின்னு சொல்லி அவன் தாண்டி கதவிட்டான். அதனால தான் அப்படியே நின்றுட்டேன். அப்போ உங்களுக்கு விக்ரம் அண்ணா தான் முக்கியம், நாளா இல்ல, அப்படிதானே? என்ன சொல்லு, என்ன பார்த்து இப்படி சொல்லிட்ட? விக்ரமா இல்ல நீயான்னு கேட்டா நான் கண்ணை மூடிட்டு நீ தானே சொல்லுவேன். போதும் போதும், நீங்க சொல்ற கதையெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு. இதுக்கப்புறமும் நீங்க சொல்ற கதையெல்லாத்தையும் நான் நம்ப மாட்டேன். கோவமா இருக்காளே. எல்லாம் அந்த விக்ரமால வந்தது. நான் அப்பவே சொன்னேன், வந்ததும் ஒரு 2 நிமிஷம் அவகிட்ட பேசிட்டு வந்துடுறேன்டா, இல்லைன்னா அவ்வளோதான் கோச்சு பாடினேன். அதே மாதிரியே கோச்சிக்கிட்டான். என்னை இங்கே கிறுக்கனாக்கிட்டு அவன் பொண்டாட்டி கூட தலையில பூ வச்சு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். சாரிடி சொல்லும், இவ்வளோ நேரம் கெஞ்சுறேன், கொஞ்சமாவது மனசு இறங்க. நான் ஒன்றும் வேணும்னு பண்ணலடி, எல்லாம் விக்ரம் தான். அவன் தான் என்னை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேன்ட்டான். அவன் வேணும்னே உன்கிட்ட திட்டு வாங்குறதுக்காக தாண்டி இப்படி பண்ணியிருக்கான். அதே மாதிரி பாரு, உன்கிட்ட இப்போ நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். சரி சரி, ஏதோ சொல்றீங்க, இந்த தடவை நம்புறேன். ஆனா இன்னொரு தடவை அப்படி பண்ணீங்க, கண்டிப்பா நான் மன்னிக்கவே மாட்டேன். தேங்க்ஸ் டி ஜில்லு, இனிமே இப்படி பண்ண மாட்டேன். பாக்குறேன் பாக்குறேன். சரி, வந்ததும் கேட்கணும்னு நினைச்சேன், எதுக்குடி இப்போ மூஞ்சி மூடிட்டு நின்றுட்டு இருக்க? ஏன் உங்க அப்பா இந்த கல்யாணத்துல இருக்கானா? எழில், சரிடி, கோவப்படாத. உங்க அப்பா அவனை எதுவும் சொல்லல. ஏண்டி, கல்யாணத்துக்கு வந்துட்டு இப்படி மூஞ்சி மூடிக்கிட்டே இருக்க, இங்க யார் உன்னை என்ன சொல்ல போறா? ஏன் நல்லா இல்லையா? கண்ணு நல்லதா இருக்கு, மூஞ்சில இருக்க அந்த முகமுடியை கழட்டினா எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுவேன். எழில், சரிடி, ஆனா இப்படி மூஞ்ச மூடிக்கிட்டே இருந்தா நல்லாவா இருக்கும்? அதை கழட்டி கீழே வைடி, அப்புறமா வீட்டுக்கு போகும்போது திரும்பி மாட்டிக்கோ. சரி. டேய் மச்சான், பொண்டாட்டியை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாரும் முன்னாடியும் தலையில பூ வச்சு விட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. அப்ப யாரும் இல்லைன்னா? ஏய், எதுக்குடி கேள்ற? எதுக்கு கேள்றனா? இப்ப அந்த மூலையில என்ன யோசிச்சீங்க? நான் என்ன யோசிச்சேன்? நான் எதுவும் யோசிக்கல. வலிக்குதடி, கையை எடு. நல்லா கிள்ளி விட்டுட்டான். ஏன் எழில் இப்படி பண்றீங்க? நான் என்னடி பண்ணேன்? அப்படியா? நீங்க எதுவும் பண்ணல. நீங்க அமிர்தாவையும் விக்ரம் அண்ணாவையும் இப்போ இமேஜின் பண்ணி ஒரு ஃபீல்ல பார்த்துட்டு தானே இருந்தீங்க. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். மனசுக்குள்ள தானே நினைச்சேன். ரொம்ப யோசிக்காதீங்க. நீங்க மனசுக்குள்ள நினைச்சது உங்க மூஞ்சிலே தெரிஞ்சிருச்சு. ஏன் எழில் இப்படி பண்றீங்க? அப்படியா? சும்மா தாண்டி, எல்லாம் ஒரு கற்பனை தானே. சந்தோஷமா இருந்தா நமக்கும் சந்தோஷம் தானே. பார்த்து எழில், உங்க கற்பனை திறனை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ல போறீங்க, அப்புறம் அது உங்களுக்கே பிரச்சனையா வந்துடும். அடியே, ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபரை பார்த்து கற்பனை பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். என்னோட கற்பனையில் தாண்டி என்னோட பொழப்பே இருக்கு. அது எனக்கு தெரியும் சார். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கற்பனை பண்ணீங்கல்ல, அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பார்த்து பார்த்து ரொம்ப. சாரியில் அழகா இருக்க சில்லு, அதுவும் இந்த ப்ளூ கலர் சாரி சூப்பரா இருக்கு. அப்படியா? அழகா இருக்கனா? அழகா இருக்கியா? ஏஞ்சல் மாதிரி இருக்க. பாத்தியா, நீயும் ப்ளூ, நானும் ப்ளூ. காலையில ஃபோன் பண்ணி என்ன கலர் சாரி கட்டிட்டு வரேன்னு கேட்டது யாரா? அப்புறம்
ரெண்டு பேரும் ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டு வராம வேற எப்படி போட்டு வருவோம்? அது நான் சும்மா கேட்டேன். ஆனா பாரு, நம்ம ரெண்டு பேரும் மேட்ச் மேட்சா செம்மையா அழகா இருக்கும்ல. ம், அழகா தான் இருக்கும். சீரியஸாடி, நான் பொய்லாம் சொல்லல. இன்னைக்கு ரொம்பவே அழகா இருக்க. சீரியஸ்லி? ம், சீரியஸ்லி? ம், அதிதி, சீரியஸ்லி? ஹே, ஜஸ்ட் கிட்டிங். நீ கிட்ட விளையாடுற, அப்படிலாம் இருக்காது. துர்கா, ஐ எம் சீரியஸ்லி, ஐ எம் நாட் கிட்டிங். இட்ஸ் ட்ரூ. ஐ ஓ மை காட், ஐ காண்ட் பிலீவபிள். யாராவது இப்படி இருப்பாங்களா? ஐ டோன்ட் நோ, பட் இட்ஸ் ட்ரூ. ஓகே, இப்போ என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேனா? ஜஸ்ட் வெயிட்டிங் வாட்ச். நான் என்ன பண்ண போறேன்னு கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். சரி சரி, டைம் ஆகுதுல, கல்யாணத்துக்கு நேரம் ஆகுது. சீக்கிரமா சேரீ கட்டிட்டு ரெடி ஆகணும். இல்லைனா நாழி ஆகுது, பொண்ணு சீக்கிரம் கூட்டிட்டு வாங்கன்னு ஐயர் சொல்லுவார். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வந்துட்டாரு, பொண்ணு ரெடியாக இவ்வளோ நேரமானு கேட்பாங்க. அதுக்கப்புறம் பழைய கதை தான். பொண்ணுங்களுக்கு ரெடியாக எப்பயுமே லேட் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த பேச்சுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது துர்கா. அதனால சீக்கிரமா கெட் ரெடி ஆகணும். ஓகே அத்தா? பத்மா, சொல்லிடு. உன்னை காரிக்கிட்ட சொல்லிடு. எதுவும் என்கிட்ட பேச வேணாம். தாலி கட்டும்போது நான் அங்க வந்து நிற்கேன். அதுக்கு மேலே வேற எதுவும் பேச வேணாம்னு சொல்லு. என் மேலே வருத்தத்தில் இருக்கீங்க, அதான் இப்படிலாம் பேசுகிறீங்க. எனக்கு உங்கள் வருத்தம் புரியுது. இருந்தாலும் நான் சொல்கிறதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சரி, நீங்கள் என்கிட்ட பேசலினாலும் பரவாயில்ல. அதிதி தாலி கட்டும்போது நீங்கள் அங்கே வந்து நிற்பீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுவே போதும். பாப்பா கல்யாணம் முடிஞ்சதும் நான் உங்களுக்கு புரிய வைக்கேன், என்ன நடந்ததுன்னு புரிய வைக்கேன். என்ன பெருமை இப்படி பேசிட்டீங்க? பாவம் லலிதாம்மா, மனசு எம்பிட்டு கஷ்டப்பட்டு போறாங்க. அப்ப என் மனசு புஷ்பா, என் மனசு என்ன வேதனைப்பட்டு இருக்கு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டாளா? வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேர் அவ்வளவு சொல்லியும் புடிவாதமா அந்த கல்யாணத்தை பண்ணி அவனு பண்ணிட்டு இருக்கா. எங்க மனசை யாராவது புரிஞ்சுக்கிட்டாளாவே? யார் அது? யார் என்னோட பாட்டி மனசு புரிஞ்சுக்காம இருக்கிறது? ராஸ்கல். விஸ்வா, எப்போ வந்த? நல்லா இருக்கியப்பா? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் எனக்கு என்னப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். விஸ்வா தம்பி, உங்களை பாட்டி எத்தனை வரையும் ஆகுது? எப்படி இருக்கீங்க? ஆளே அடையாளம் தெரியலாம மாறி போயில வந்திருக்கீங்க. புஷ்பாக்கா, நீங்க இங்க தான் இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? உங்க பையன் சிவா எப்படி இருக்கான்? ஒழுங்கா படிக்கிறானா? இப்போ அவன் 12th தானே? ஆமாப்பா, நல்லா இருக்கான். 12வது தான். எங்களை எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்க போல. இது எப்படிக்கா மறப்பேன்? அப்புறம் என்ன கேட்டீங்க? ஆளே அடையாளம் மாறிட்டானா? இப்போ நல்லா இருக்கல, பார்க்க நல்லா இருக்குல்ல? ஐயோ கண்ணு, ராஜா கணக்கா இருக்க. அப்படி சொல்லுங்க அன்னைக்கிலியக்கா. பாரேன், பேர்லாம் ஞாபகத்தில் இருக்கு. வெளிநாட்டுக்கு போற புலிவோ நம்மளெல்லாம் ஞாபகத்தில் இருக்காதுன்னு நினைச்சேன். பரவாயில்லையே. என்னக்கா நீங்க? நான் எப்படி உங்களை மறப்பேன்? அது மட்டும் இல்லாம எனக்கு எல்லாருமே ஞாபகம் இருக்கு. ஏன், உங்க பக்கத்துல இருக்காங்களே அவங்க பொன்னியத்துக்கு பக்கத்துல இருக்கிறது மஞ்சுளக்கா. பரவாயில்லையே, வெளிநாட்டு தம்பிக்கு எங்களை எல்லாத்தையும் ஞாபகம் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இப்பதான் வந்தியாக்கும். ஆமாத்த, ஃப்ளைட் டிலே. நான் நைட்டே வந்திருக்கணும், ஆனா காலையில தான் வந்தேன். நான் நேரா வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டு நேரம் மண்டபத்துக்கு வந்துட்டேன். இப்படி கல்யாண நேரத்துக்கு கரெக்டா வந்துட்டேனா? இன்னும் நேரம் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். பயணம்லாம் சௌரியமா இருந்துச்சா? அதெல்லாம் எல்லாம் சௌரியம் தான். என்ன பாட்டி, எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, என்னை பார்த்து அழுதுட்டே நின்று இருக்கீங்க. ஏன் என்கிட்ட பேச மாட்டீங்களா? எங்க அம்மா மேலதானே உங்களுக்கு கோவம், ஏன் மேலேயுமா? என் தங்கமே, உன்னை பார்த்து எத்தனை வரி ஆச்சு? இப்பதான் இந்த பாட்டிக்கு மூஞ்சி காட்டணும்னு என்ன வந்ததோ? அப்படிலாம் இல்ல பாட்டி. சரி அழாதீங்க, இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? அதான் வந்துட்டேன்ல. பெரியமாவுக்கு பேரனை பார்த்ததும் மனசுல இருந்த வலி எல்லாமே ஆனந்த கண்ணீரா வெளியில வருது. பின்ன எத்தனை வரி ஆயிடுச்சு. அவங்களும் நீங்க எப்ப வருவேன்னு சொல்லி போன் பண்ணி போய் இதையும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதுக்கு என்னக்கா பண்றது, என் வேலை அப்படி. சரி அதெல்லாம் விடுங்க. இப்படி அழுதுட்டே இருந்தா எனக்கு மனசு கஷ்டமா இருக்குல்ல. நான் இப்படி அழுகிறத பாக்குறதுக்காகவா அவ்வளோ தூரத்துல இருந்து வந்தேன்? அட போடா, உன்னை பார்த்து எத்தனை வரி ஆகுது? உன்னை பார்த்ததுமே கேள்விக்கு அழுக வந்துருச்சு. ஏன் சாமி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பாட்டி, நீங்களே பாருங்க. என்னடா, போகும்போது நல்லா கொலு கொலுன்னு போன, இப்போ என்னடா இப்படி ஆயிட்டு வந்திருக்க? உடம்பே போச்சு. சாப்பிடுறியா இல்லையா? இது ஏன் இந்த உடம்புக்கு என்ன? ஏக்கா, இந்த உடம்புக்கு என்ன? நான் ராஜா மாதிரி தானே இருக்கேன். ஆமா, ராஜா மாதிரி தானே இருக்க. ஏன், இந்த கல்யாண வீட்டிலே உனக்கு ஏத்த ராணி இருக்கும். பார்த்து இப்பவே கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே. அந்த கணக்குல ராஜாவா தானே இருக்க. என் பேரா ராஜா தான். ராஜா கணக்கா தானே இருக்கான். பின்ன பாட்டி சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அப்புறம் பாட்டி, அக்கா சொல்றதையும் கொஞ்சம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். நான் எனக்கு கேத்த ராணி இங்க இருந்தா இப்பவே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்களேன். பாரேன், தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்துட்டு
அண்ணனுக்கு கல்யாணம் கேக்குதா? என்ன நீங்க மாத்தி மாத்தி என் புள்ளைய கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க? புள்ள சாப்பிட்டுச்சா என்னன்னு கூட தெரியல. எப்பா வா பண்ணி முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பேசுவோம். ஆமா பத்மா, புள்ள சாப்பிட்டதா என்னன்னு கூட தெரியலையே. நான் வர நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். சாமி வா சாமி, வந்து சாப்பிடு, பரவ பேசுவோம். ஆமா பாட்டி, ரொம்ப பசிக்குது. நைட்டு ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி சாப்பிட்டேனா, அதுக்கப்புறம் இன்னும் எதுவுமே சாப்பிடல. ரொம்ப பசிக்குது தான், சாப்பிட்டு தான் எல்லாத்தையும் பார்க்கணும். சரி நீ பாப்பா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கவா? அதுக்கு முன்னாடி நீங்க போய் சாப்பாடு எனக்காக எடுத்து வைங்க. இந்தோ நான் போய் அண்ணனை பார்த்துட்டு அப்படியே அண்ணனை கூட்டிட்டு போய் அதிதியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட வரேன். இன்னும் தங்கச்சியை பார்க்கலையோ? இல்ல பாட்டி, நான் பார்க்கல. அவ அன்னைக்கு ஃபோன் பண்ணி அழுதா. அப்ப கூட நான் முடியாதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அவளுக்கு தெரியாது நான் வரேன்னு. அண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும். அதான் அவளுக்கு போய் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிப்பா, போய் பார்த்துட்டு வா. சரி சீக்கிரம் வா, சாப்பிட்டு படுத்து திரும்பவும் போய் பாப்பா பார்க்கலாம். சரிங்க பாட்டி. சரி நீங்க எல்லாரும் பேசிட்டு இருங்க. நான் இதோ என் அண்ணனையும் என் தங்கச்சியும் பார்த்துட்டு இதோ வந்துடுறேன். சரிப்பா. எங்க அண்ணன் அன்பு அள்ளி கொடுக்கறதுல மண்ண, எங்க பாசத்தை அடிச்சுக்க ஊர்ல ஆளே கிடையாது. ஹலோ மை டியர் பிரதர். நல்ல புள்ள. என் எல்லா பேரனும் பேத்திங்களும் நல்ல பிள்ளைங்கடாடி. எல்லா பேர பிள்ளைங்களும் உங்கள்கிட்ட தானே வளர்ந்தாங்க. எல்லா பேர பிள்ளைங்களையும் நல்லபடியா வளர்த்துருக்கீங்க. உங்க குணம் அப்படியே இருக்குது எல்லா பிள்ளைங்கள்ட்டையும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் பெருமை முகத்துல சிரிப்பே இருக்கு. விஸ்வா தம்பி அமைதியா தான் இருக்கும். ஆனா பாட்டி கிட்ட பேசும்போது தான் கலகலகலன்னு பேசுது. பாட்டி சோகமா இருந்தது மனசு கேட்கல. அதான் பாட்டி சிரிக்க வச்சுட்டு போறாங்க. பத்மா, என்னடி எப்படி நிக்க? புள்ள பசிக்குதுன்னு சொன்னால, அவன் அண்ணனையும் அவன் தங்கச்சியும் பார்த்துட்டு வருவான். நீ போய் அவனுக்கு சாப்பாடு எடுத்து வை. சரிங்கம்மா, இதோ போறேன். சாமி வேற ஏதாவது வேணுமா? இல்லம்மா, எதுவும் வேணாம். சாமி நேரம் ஆகுதோ? நேரம் ஆகுதுதான். மாப்பிளும் பொண்ணு ரெடி ஆயிட்டாங்கன்னா நம்ம முகூர்த்தத்தை ஆரம்பிச்சிடலாம். சரிங்க சாமி, அப்ப நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன். ஹாய் அத்தை, சரஸ்வதி அத்தை. விஸ்வா தங்கம், எப்ப சாமி வந்த? இப்பதான் வந்தேன். டேய், உனக்கு தங்கச்சி கல்யாணத்துக்கு வர்றதுக்கு இவ்ளோ நேரமா? என்ன சுவாமி, எப்படி இருக்கீங்க? எல்லாம் சுகம் தானே? நல்லா இருக்கப்பா, நீ நல்லா இருக்கியா? இப்பதான் வந்தியாக்கும். ஆமா சாமி, இப்பதான் வந்தேன். அப்புறம் சாமி, மந்திரத்துல நல்லா பண்ணிக்கோ. என் தங்கச்சி சந்தோஷமா நல்லா இருக்கணும். சரிப்பா, பேஷா பண்ணிடுவோம். டேய் விஸ்வா. சொல்லுங்க அத்தை. என்னடா போன்ல பாக்குறதுக்கும் நேர்ல பாக்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அப்படியா? ஏன் அத்தை, நான் நல்லா இல்லையா? போன்ல தாண்டா நீ நல்லா இல்ல, நேர்ல பாக்கும்போது ராசா கணக்கா இருக்க. அச்சோ போங்கட்ட, நீங்க வேற என்ன வெக்கப்பட வச்சுட்டே இருக்காதீங்க. ஏய், அம்மா நிக்கிறாங்க, அம்மா கிட்ட பேசாம நிக்கிறேன். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நான் போய் அண்ணனையும் என் தங்கச்சியும் பார்த்துட்டு வரேன். விஸ்வா இல்ல, என்ன பழக்கம் இது? சரிங்க அத்தை. அம்மா, இப்பதான் வந்தேன். நல்லா இருக்கீங்களா? ஏண்டா உனக்கு அவ்வளவு கோவம் இல்ல? நான் நல்லா இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேக்குறேன், அப்படியே மூஞ்சி திருப்புற. இப்ப என்ன, நான் திரும்ப ஆரம்பிக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உன் அண்ணனையும் உன் தங்கச்சியும் பார்க்கணும்னு சொன்னால, போய் பார்த்துட்டு வா போ. உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. பரவாயில்ல விடுங்க. கொழுப்பு பத்தியா இவனுக்கு? சரி விடுங்க நீ, அவன் சின்ன பையன் ஏதோ. ஆமா ரொம்ப சின்ன பையன்தான். கல்யாணம் முடியட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. இவன் என்ன சென்னை ரெடி ஆயிட்டா? இப்போ ஓகே. அழகா இருக்கனா? அழகா தான் இருக்கேன். ஏய் துர்கா, எப்படி ஓகே தானே? என்னடி, எதுக்கு இப்போ அப்படி பார்த்துட்டு இருக்க? எப்படி பார்க்குறாங்களாம்? நீ எப்படி பார்க்குறேன்னு என் முன்னாடி இருக்க கண்ணாடியில் பாரு. என்னடி நீ இப்படி கல்யாணத்துக்கு ரொம்ப சந்தோஷமா கிளம்பி நிற்கிற? ஆமா. ஏய், இன்னைக்கு எனக்கு கல்யாணம்டி. சந்தோஷமா ரெடி ஆகாம அழுதுட்டு இருக்க சொல்றியா? அப்போ நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? கல்யாணம் பண்ணிக்க போறதால தானே இவ்வளோ அழகா ரெடி ஆகி நிற்கிறேன். என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு ஒரு கொஸ்டின் மார்க்கு. கல்யாணம் பண்ணிக்க போறேன், சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதிதி வேணாண்டி, வீம்புக்குன்னு பண்ணாத. ஐயோ துர்கா, நான் எதுவும் பண்ணல. கல்யாணம் தாண்டி பண்ணிக்க போறேன். எங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமா அந்த கல்யாணத்தை பண்ணிக்க போறேன். நிஜமா தான் சொல்றியா? நிஜமா தான் சொல்றேன். இல்ல நீ பேசுறது, நீ சிரிக்கிறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. ஏய், என்னடி பண்ண போற? என்ன பண்ண போறேன்னு தெரிஞ்சுக்கணுமா? சொல்லு, தயவு செஞ்சு சொல்லு. என்னதான் பண்ண போற? அது வாய் திறந்து சொன்னா அவ்வளோ கிக்கா இருக்காதுடி. நீ நேர்ல பாத்துக்கோ. குட்டிமா, அண்ணா தங்கச்சின்னா அவ்வளோ பாசமா? என் வாழ்க்கை உரமாக நீயும் பிறந்தாயே, என் உயிரே உறவாக என் நெஞ்சில் கரஞ்சாயே, பசி தூக்கத்தை மறந்து நீயும் வடி பாசத்தை பொழிஞ்சாயே, தினம் முகம் பார்த்து பூக்கும் புது விடியலும் தந்தாயே, நீ எனக்கு சாமி இந்த பூமி நினைச்சேன் தெரியுமா? நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எப்படி வராம இருப்பேன்? என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது நான் வராம இருப்பேனா? ஆமா
ஆனா அவ ஃபோன் பண்ணி கேட்டதும் எந்த பதிலும் சொல்லாம அப்படியே போனை கட் பண்ணிட்டான். ப்ரோ அப்புறம் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னா இப்படி சொல்லாம வந்தா தானே சர்ப்ரைஸா இருக்கும். சொல்லிட்டு வந்தா அதுல என்ன சர்ப்ரைஸ்? சரிடா, அவ அழுகுற பாரு. குட்டிமா எதுக்குடா இப்படி அழுதுட்டு இருக்க? அதான் அண்ணன் வந்துட்டல. எனக்கு அழுக வருது. உன்னை எப்போ பார்த்தது தெரியுமா? திடீர்னு இப்படி வந்து நின்னா அழுகாம என்ன பண்ணுவாங்களாம்? ஆமா அழுக வரும். நைட்டு ஃபுல்லா அழுகுறது, இப்ப காலையிலயும் அழுகுறது. போனேன். சரிடா, அதான் அண்ணன் வந்துட்டல. எனக்காக தான் வந்தியா? இல்ல உனக்காகலாம் வரல, அவன் என்ன பார்க்கலான்னு வந்தான். ம். ஏய் இல்லடா, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். என் குட்டிமாவை பார்க்க தான் வந்தேன். ஏன் இவ்வளோ நேரம்? ஏன் நேத்தே வரல? நான் நைட்டே வந்திருப்பேன்டா, ஃப்ளைட் டிலே, அதனால தான் வர முடியல. அதான் காலையிலேயே இவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அடிச்சு பிடிச்சிட்டு வந்துட்டேன். ம். நீ ஹாப்பி தானே? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கியா? அப்புறம் எதுக்கு இவ்வளோ தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்க? ப்ரோ ஏன் ப்ரோ நீங்க வர? சரி சரி அழாத, அண்ணன் சும்மா உன்கிட்ட விளையாண்டுட்டு இருக்கு. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அண்ணா நீ திரும்பவும் ஃபாரின் போயிடுவியா? இப்போ எதுக்கு அதை பத்திலாம் பேசிட்டு இருக்க? நீ சந்தோஷமா தானே இருக்க? ம், சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமா இருக்கிறது இப்படிதான் அழுதுகிட்டு சொல்லுவாங்களா? போனேன். நான் கேட்கறேன், தப்பா எடுத்துக்காத குட்டிமா. உனக்கு உண்மையாலுமே இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பமா? ஏன் எல்லாரும் இதே கேள்வியே கேட்டுட்டு இருக்கீங்க? பின்ன கேட்காம கல்யாணம் பேச்ச ஆரம்பிச்சதுல இருந்து ஒரே சண்டை. அதுக்கப்புறம் பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு கல்யாணத்துல ஓகே, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அதுல இருந்து இப்ப வரைக்கும் உன் மூஞ்சில ஒரு சிரிப்பை கூட நான் பார்த்தது கிடையாது. மூஞ்சி எந்நேரமும் மூணே தொங்கப்பட்டு சுத்துற. அப்ப எல்லாரும் வந்து கேட்க தானே செய்வாங்க, உனக்கு கல்யாணத்துல விருப்பமா இல்லையான்னு. அது நான் இது வரைக்கும் கல்யாணம் பண்ணது இல்லைல்ல, அதான் புதுசா இருந்துச்சு, ஒரு மாதிரி இருந்தேன். அதுக்குன்னு இதே கேள்வி கேட்பீங்களா? ஏ குட்டிமா, என்ன பேச்சு இது? ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் பண்ணிக்க போறேன், பயமா இருக்குன்னு. எனக்கும் ஒன்றும் புரியலடா. என்னடா இவ இப்படி பேசிட்டு இருக்கா? எல்லாத்துக்கும் ஒரு தடவை தான் கல்யாணம் ஆகும். சரி விடுங்க ப்ரோ, சின்ன பொண்ணுல அதை பயந்துட்டா போல. ம். இன்னும் பயமா இருக்குன்னா எனக்கு வேணாம்னு சொல்ல வேண்டியதானே? இவ்வளவு தூரம் வந்துட்டு இப்போ உட்காந்து அழுவா. என்ன ஃபர்ஸ்ட் அழுகிறத நிறுத்து. எவ்வளவு நேரம் தான் அழுதுகிட்டு இருப்ப? ஆமா ஆமா அழுகிறத நிறுத்து குட்டிமா. பாரு மேக்கப்லாம் கலையுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு கல்யாணம் ஆக போகுது. இப்படி அழுதுட்டே இருந்தா ஃபேஸ் ரொம்ப டல் ஆயிடும்ல. அழுகாத. துர்கா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேனா? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? என்னம்மா நீ என் ஃப்ரெண்டோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஒரே ஃப்ரெண்ட். உன்னை எனக்கு தெரியாம இருக்குமா? எப்போ ஃபோன் பண்ணாலும் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருப்பா. ம், நான் சொல்லியிருக்கேன். இவன் நம்பவே இல்லை தெரியுமா? அண்ணன் எப்போ ஃபோன் பண்ணாலும் உன்னை பற்றி பேச வேண்டிய நான் சொன்னேனா, இவன் நம்பவே மாட்டேன்ட்டா. சொல்லு, நான் இவளை பற்றி பேசுவேன் தானே உன்கிட்ட? சரி ஆமாமா, எப்ப குட்டிமா ஃபோன் பண்ணாலும் துர்கான்னு என் ஃப்ரெண்டு அப்படின்னு உன்னை பத்தி தான் நிறைய பேசுவா. போதுமா? ம். டடடா, உங்க அண்ணன் தங்கச்சி பாசம் போராட்டம் இன்னும் நிக்கலையா? அவனை விடுடி. இப்படி அவன் மேல உட்காந்து அழுதுகிட்டே இருந்தீனா பார்க்க நல்லாவா இருக்கு? பாரு, அவன் வேற ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு வந்திருக்கான். அழுது அழுது உன் கண்மையெல்லாம் விட்டு ஒயிட் ஷர்ட்டை பிளாக் ஷர்ட்டா மாத்திடாத. ஆடு கணக்கிற மாதிரி கணக்காத. முதல்ல அவனை விடு, அழுகிறத நிறுத்து. நான் விட மாட்டேன். வேணும்னா அழுகிறத நிறுத்துறேன். சரி நீ விட வேணாம், ஆனா அழுகாத. ஆ என்ன சட்டுன்னு அழுகு நின்று திருப்பி வந்துருச்சு? அண்ணா நீ நல்லா இருக்கியா? டேய் திரும்பவும் ஆரம்பிச்சா. நான் சரிம்மா எதுவும் பேசல. நான் நல்லா இருக்கேன் குட்டிமா. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தெரியுதுமா, நல்லாவே தெரியுது. நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அண்ணா பாட்டியை பார்த்தியா? பாட்டி எப்படி பார்க்காம இருப்பேன்? ஃபர்ஸ்ட் பாட்டியை தான் பார்த்தேன். பாட்டிகிட்ட பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் போய் தங்கச்சியை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அப்படியா? சரி சரி. பாட்டி தானே உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுச்சு. ஏய் நாங்களும் தான். எல்லாரும் மிஸ் பண்ணந்தான், ஆனால் அதிகமாக பாட்டி தான் ரொம்ப மிஸ் பண்ணுச்சு தெரியுமா? நல்லாவே தெரியும். 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் வீடியோ கால் தான் பேசணும். ம் ஆமாம். அண்ணா பாட்டி உன்னை பார்த்ததும் என்ன பண்ணுச்சு? என்ன பேசுனுச்சு? என்ன பேசுனுச்சா? பேசவே இல்லை. என்னை பார்த்ததுமே அழுக ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்துல இருக்கவங்க தான் எல்லாரும் பேசினாங்க, ஆனா பாட்டி பேசவே இல்லை. அழுதுட்டே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன எதுன்னு நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் பேசினாங்க. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணாங்கல்ல, அதான் உங்களுக்கு பார்த்ததுமே அழுக வந்துருச்சு. ஆமா, இவன் மட்டும் அப்படி பார்த்ததும் சிரிச்சுக்கிட்டே வந்த பாரு. ஆ, ஏய், ஆடு மாரி கணக்காத. கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்கு வாழ போறேன், இன்னமும் ஆடு மாரி கணிச்சிட்டு இருக்கா. ஏன் துர்கா, ஏன் அப்படி சிரிக்கிற? இல்லைண்ணா, நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணல்ல. நீங்கள் இப்படி அண்ணன் தங்கச்சிங்க பேசுறது நல்லா இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் அண்ணன் தங்கச்சிங்க பாசமாகவும் விளையாட்டுத்தனமாகவும் குறும்பாகவும் பேசிக்கிறது நேரில் பார்க்க நல்லா இருக்கு. அதான் சிரிப்பு வந்துச்சு. துர்கா, நீ வீட்டுக்கு ஒரே பொண்ணுதான், அது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. அதே மாதிரி உனக்கு 2 அண்ணங்க இருக்கும், அதுவும் ஞாபகம் இருக்குல்ல? சாரிண்ணா, திரும்பவும் மறந்துட்டேன். மறப்ப இன்னொரு தடவை இந்த வார்த்தை வரட்டும்.
அப்படி சொல்லுங்க ப்ரோ. அதிதி எப்படியோ அதே மாதிரி தான் துர்காவும். துர்கா, இனிமே அப்படிலாம் சொல்லக்கூடாது. உனக்கு 2 அண்ணனுங்க இருக்கும். அதிதிக்கு எப்படி 2 அண்ணனோ அதே மாதிரி துர்காவுக்கும் 2 அண்ணன் தான். என்ன புரியுதா? புரியுதுண்ணா, சாரி. இனிமே அப்படி சொல்ல மாட்டேன், சாரி. ஓகே ஓகே. அதிதி, மக்களே கிளம்பிட்டியா? என்ன நடக்குதுங்க? அத்த வாங்க. விக்ரம், ஐயரு பொண்ணு கூட்டிட்டு வர சொல்றாரு. அதிதி, கிளம்பிட்டியாமா? கிளம்பிட்டேன். பத்மாத்த நீங்க போங்க. அதிதிய நானும் விஸ்வாவும் கூட்டிட்டு வரோம். சரிப்பா. என்ன மேடம், கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்ல அண்ணனுக்கு கூடயே இருக்க போறியா? ப்ரோ சும்மாடா. கல்யாணம் பண்ணிப்பேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு அண்ணனுக்கு கூடயே இருப்பேன். அதுக்கு மாப்பிள்ள வீட்டோட மாப்பிள்ளையா ஒத்துக்கணும். அதெல்லாம் ஒத்து பாருண்ணா, நான் இருக்கேன்ல. நீ வேணா பாரு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் நம்ம வீட்டில் தான் இருப்பேன், என் புருஷனோட. சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். உன்னை கூப்பிடுறாங்களா, கிளம்பலாமா? ஓ, நான் எப்பவோ ரெடி. இத்தனை நாள மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு இன்னைக்கு பாத்தியா கல்யாணத்துக்கு ரெடியா? சரி சரி, வெட்டி பேச்செல்லாம் எதுக்கு? நேரம் ஆகுதுல, வாங்க வாங்க. அடி பாவி. சரி சரி, வா. சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டானே எங்களுக்கு அதுவே போதும். ஏய் ஹரி, எதுக்குடா அவனை பார்த்து மறைச்சிட்டு நிக்கிற? பாக்குறவங்க எல்லாம் என்னமோ நினைக்கிறாங்கடா. மச்சான், எனக்கு இவனை பார்க்க பார்க்க கோபமா வருதுடா. பாரேன், அப்படி எதுவுமே தெரியாத மாதிரி சிரிச்சுக்கிட்டே நிக்கிறான். டே ஹரி, மணி அங்க பாரு, விஸ்வா மாமா வந்துட்டாருடா. எப்போ வந்தாரு பாரு, நல்லா இருக்குல்ல? விக்ரம் மாமாவும் விஸ்வா மாமாவும் அதிதியை கூட்டிட்டு வராங்க. சூப்பரா இருக்குல்ல? டேய் நார்மலா இருடா. ரெஜி, அத பாத்தியா? எவ்வளவு அழகா இருக்கு. அவங்க அண்ணனுங்க 2 பேரும் அவங்க தங்கச்சி எவ்வளவு அழகா கூட்டிட்டு வராங்க பாத்தியா? ஆமாங்க, அதிதி அழகா இருக்கால. ஆமா. அதிதிக்கு மாப்பிள்ளை கொஞ்சம் சுமார் தான். என்னம்மா பண்றது, சூப்பரான பொண்ணுங்க எல்லாம் சுமாரான பையனை தான் ஓகே சொல்றாங்க. அப்போ நீங்க சுமாருன்னு ஒத்துக்கிறீங்க. இன்னொன்னு சொல்லுவாங்கம்மா, சுமாரான பொண்ணுக்கு சூப்பரான ஹேண்ட்ஸமான ஒரு பையன் மாட்டுவான்னு. என்ன? அப்ப நான் சுமாரா? இன்னொன்னு சொல்லுவாங்கம்மா, அதான் சொல்லுவாங்களே, ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு, 10 பொருத்தம் பக்காவா இருக்குன்னு சொல்லுவாங்களே, மேட் ஃபார் ஈச் அதர். அது நம்ம தான். நிஜமா வாங்க? ஆமாம்மா, நம்ம 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர். உண்மையை தான் சொல்றேன். அதிதி அக்கா சூப்பரா இருக்காங்கடி. அதை விட விஸ்வா மாமா சூப்பரா இருக்காரு. ஏ புட்டி, சைட் அடிக்காத. அடி போடி, கல்யாண கோயில்னாலே சைட் அடிக்கதான். ரொம்ப சைட் அடிக்காதடி, பாவம். அப்புறம் எங்க மாமா ரொம்ப டல்லாயிட போறாரு. அதெல்லாம் ஆக மாட்டாருடி. எவ்வளவு அழகா இருக்காருல்ல? ஏன் புட்டி, உங்க கேகே சீனியரோட அழகா இருக்காரோ? அது எப்படிடி? இட்லி வேணுமா பூரி வேணுமான்னு கேட்டா, எனக்கு 2மே வேணுமே. 2மே வேணுமா? ஆமா, கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்தா சைட் அடிச்சுக்கலாம்ல. விஸ்வா மாமாவும் அழகா இருக்காரு, கேகே மாமாவும். மாமாவா? சாரி, ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. கேகே சீனியர் 2 பேரும் அழகா இருக்கும்போது சைட் அடிச்சுக்கலாம்ல. தப்பில்ல. வர வர புட்டிக்கு என்னமோ ஆச்சு இல்லடி? அதுக்கு பைத்தியம் முத்திடுச்சு, அதான் இப்படிலாம் வளரிட்டு இருக்கு. நம்ம ஊர் கோடாங்கி தாத்தா இருக்கார்ல, அவர்கிட்ட ஈத்துட்டு போய் இவ்வளோ மந்திரிச்சோம்னா எல்லாம் சரியாயிடும். நர்மதா, அவர் தானே உங்க விஸ்வா மாமா? வெளிநாட்டுல இருக்காருன்னு சொன்னியே. ஆமாண்டி, அவரு தான் எங்க விஸ்வா மாமா. எழில், விஸ்வா ஆளே மாறிட்டார்ல. ஃபாரின் ரிட்டர்ன்ல ஹேண்ட்ஸமா அழகா தான் இருப்பான். கல்யாணம் நடக்க போகுது. மாங்கல்ய தந்து நானே நம்ம ஜீவனை ஏத்தனா. ஐயரே, மந்திரத்தை நல்லா படிக்கும். சரிப்பா சரி. விக்ரம், அதிதி எவ்வளோ அழகா இருக்கால, ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இப்பதான் அவளை பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு. ஆமா, எங்க நான் பயந்துகிட்டே இருந்தேன், இவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையோ, ஒருவேளை அம்மா அப்படி இப்படி உருட்டி இவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டாங்களோன்ட்டு. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. என் பொண்ணு கல்யாணம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்க போகுது. நல்லபடியும் என் பொண்ணு வாழ்க்கை அமைஞ்சா எனக்கு அதுவே போதும். நாங்க ஆசைப்பட்டதுதான் நடக்கல. என் பொண்ணாவது சந்தோஷமா இருக்கட்டும். ஜோடி பொறுத்த எம்பிட்டு அழகா இருக்கு. என் மருமவி என்னமா அழகா இருக்கா. கல்யாண கோலத்துல பார்க்கும்போதே அம்பிட்டு இருக்கு. சின்ன பிள்ளையாவே என் கையில விளையாண்ட புள்ள இன்னைக்கு கல்யாண வயசு வந்து கல்யாணம் பண்ணிக்க போகுது. பார்க்கும்போதே கண்ணில் ஆனந்த கண்ணீர் தான் வருது. என்ன மாம்ஸ், 2 பேர் கண்ணிலையும் ஆனந்த கண்ணீராட்டுக்கு? என்ன இருக்காதா? என் மருமகளுக்கு கல்யாணம் ஆக போகுது. மாமக்காரன்களுக்கு இதை விட வேற என்ன சந்தோஷம் வருமோ? மாம்ஸ், ஆனந்த கண்ணீரை சொன்னேன். கெட்டி மேளம். ஒரு நிமிஷம். அதிதி, என்ன பண்ற?